நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/8/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15, 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று மாலை 5:17 வரை துபாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:47 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:47 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசி நேயர்கள். இன்றைய இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கும். வழக்குகளில் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். கொடுத்த பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். பிள்ளைகளின் உடல்நலத்தில் சிறு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றி கனியை எட்டி பிடிப்பீர்கள். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி போன்றவை கிடைக்க கொடுங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேரும். வருமானம் சீராக கூடும். பெண்களுக்கு இன்று பண வரவு இருக்க கொடுங்க. வெளியூர் பயணங்களை இன்று நீங்க திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். முடிவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இல்லத்தில் கலந்து பேசுவது நல்லது. இன்று மாணவர்கள் யோசித்து எதிலும் செயல்பட வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மாணவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளை காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று சுய கௌரவம் உங்களுக்கு மேலோங்கி விட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செலுத்த நம்பிக்கையை மட்டும் எதிலும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று உங்களுக்கு மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். பரணி. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். காரியங்கள் சுலபமாக கைகூடிவிடுங்க. பிரச்சனைகள் ஓரளவு கண்டிப்பாக திறந்து விடக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். இன்பம் கண்டிப்பாக பொங்குங்க. இன்று உங்களுக்கு மனக்கவலை தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும். கிருத்திகை. இந்த அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். என்று எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவிருக்குங்க. முன்பெண் தெரியாத நபரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று நீங்க திட்டமிட்டு எதையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பதட்டம் அடைய வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். இன்று அதிகாலையில் கொஞ்சம் எழுந்திருக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். முன்கூட்டியே எதிலும் திட்டமிடுங்கள். அவசரப்பட வேண்டாம். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அசதிகள் அகன்று வசதிகள் பெருகுங்க. தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். இடம் பூமி வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திருமண முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். கல்யாண கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியும். தொழில் மாற்ற சிந்தனையும் இன்று கண்டிப்பாக மேலோங்கி விட கொடுங்க. கூடுதலாக இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். கவனமாக எதிலும் இருந்தால் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. எதை நினைத்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் விலகி செல்லக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. இன்று பெண்கள் எதிலும் குழப்பம் அடைவீர்கள். குழப்பமில்லாத சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் கூடுதலாக முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. பெண்களுக்கு இன்று கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. நம்பிக்கையை இழக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். வெற்றி பாகை சூடிவீர்கள்.
படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி இருக்குங்க. பொழுதுபோக்காக இன்று நீங்க சில விஷயங்களில் ஈடுபட்டு மனதை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உற்சாகமாக பணிகளை இன்று நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கை மட்டும் இன்று நீங்கள் இழக்க வேண்டாம். இன்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. இன்று சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்ட சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு தீர்ந்துவிடக்கூடும். சிக்கலும் கண்டிப்பாக சரியாகிவிடக்கூடும். இந்த நாள் நீங்க முயற்சியின் பேரில் எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மிருகசிரிஷம். நல்லவரின் நட்பின்றி ஏற்படக்கூடும். நலம் தரும் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. நட்பாலும் நல்லது நடைபெறக்கூடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றமும் ஏற்படக்கூடுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். முயலுங்கள் முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் மிகவும் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். மிதுனம் ராசினியர்களுக்கு இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பொது வாழ்க்கையில் புகழும் பாராட்டும் கூடிவிடும். வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கை கொடுப்பதற்கான அறிகுறிகள் தோன்றுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். மிகவும் வேண்டியவரை நீங்க பிரிய வேண்டிய சூழல் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பயணத்தின் காரணமாக இன்று வெளியூர் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுவதால் விரோதம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் கொஞ்சம் நீங்க யோசித்து செயல்படுவது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதனை நீங்க சமாளித்துத்தான் ஆக வேண்டும். பிள்ளைகளிடம் அன்பு கொஞ்சம் கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை நீங்க எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று மனப்பதட்டமோ குழப்பமோ மட்டும் வேண்டாம். இன்று மாணவர்கள் எதையும் யோசியுங்கள், திட்டமிட்டு செய்யுங்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். இன்று காதல் போன்ற விஷயங்களில் மிதுனம் ராசினியர்கள் குழப்பம் அடையாதீர்கள். காதல் வெற்றி பெறும், கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுப்பது நல்லது. காதல் கண்டிப்பாக கைகூடும். கண்டிப்பாக நீங்க கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று நீங்கள் துடிப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். உற்சாகத்திற்கு குறைவு இருக்காதுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். ஆசைகள் கனவுகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கொடுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று உங்களுக்கு முன்னேற்றம் அடையும் நாளாக இருக்கக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். திருவாதிரை. குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். விட்ட குறை தொட்ட குறை ஓரளவு சரி செய்துவிட முடியுங்க. இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும். அவசர முடிவுகளை மட்டும் எடுக்காமல் இருப்பது நல்லது. பொறுமையாக இருங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நல்லது நடந்தேறக்கூடும். அலட்சியம் மட்டும் எதிலும் காட்ட வேண்டாம். புனர்பூசம். என்ற காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. கடன் விவகாரங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள். இன்று மனதில் உள்ள குறைகளை எல்லாம் வெளியில் சொல்ல மாட்டீர்கள்.
உடைய கவலைகளை எல்லாம் இன்று வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். செல்வ போக வாழ்க்கை இன்று கண்டிப்பாக ஏற்பாடு கொடுங்க. செல்வாக்கு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெற முடியுங்க. இன்று உணவு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டுங்க. இன்று உங்களுக்கு மன அழுத்தம் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான உணவுகளை எல்லாம் உண்டு மகிழ முடியுங்க. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை கொடுக்குங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீர்கள். மறக்க முடியாத இனிய சம்பவம் ஒன்று நடைபெறக்கூடும். கூட்டுத் தொழில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீண் ஆசைகள் அவ்வப்போது மனதில் தோன்றுங்க. குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகி சரியாகும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். எதிலும் கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இன்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் மனதிற்குள் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். முடிவுகளும் மட்டும் தெளிவாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் புதுமை படைக்கும் நாளாக இருக்குங்க. புது புது விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மாணவர்கள் இன்று பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள் மாணவர்கள், கல்வியில் வெற்றி நடை போட முடியும். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தூர தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. புது புது விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் தீர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கப்பெறும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக செய்துவிட முடியும். பூசம். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் ஓரளவு நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இந்த நாள் நீங்க தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். இறைவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். மன அமைதியும் கண்டிப்பாக முக்கியம். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தபடிய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லைங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாங்க. சிம்மம். சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாகவே அமைந்துவிடக்கூடும். தொலைந்து போன பொருட்கள் எல்லாம் இன்று கையில் கிடைக்க கொடுங்க. மனமும் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். சோதனைகளை எல்லாம் வென்று சாதனைகளை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடைபெறக்கூடும். நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டதை விட கூடுதல் செலவும் இருக்கக்கூடும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. நிர்வாகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை என்று மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை உறவில் ஏற்பட்ட விரிசல் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேறக்கூடும். முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. பெண்கள் இன்று சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று உற்சாகம் கண்டிப்பாக பொங்கும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று சுறுசுறுப்பை வெளிப்படுத்தி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கொடுக்காது. பய உணர்வு கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று புத்தம் புதிய விஷயங்களில் நாட்டம் செல்லுங்க. ஆராய்ச்சி தொடர்புடைய படிப்பில் கவனம் செல்லுங்க. என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம்.
இன்று உங்களுக்கு வாகன செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. உடல் உழைப்பும் அதிகரிக்கக்கூடும். கூடுமானவரை ஓய்வு எடுத்துக் கொள்வது எதிலும் நல்லது. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. இனிய அணுகுமுறையினால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பிடித்தமான விஷயங்களை எல்லாம் செய்து மகிழ்வர்கள். உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். இந்த நாள் உங்களுக்கு திறமைகளால் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. பூரம் என்ற பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. எதிலும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. கூடுமானவரை எல்லோரும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மன தெளிவும் ஏற்பட கொடுங்க. என்று ஓரளவு சிரமங்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். மருத்துவ செலவுகள் குறைந்து கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. லாபகமாக எதையும் அணுக முடியுங்க. உத்திரம் கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். பெருந்தன்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு புன்முறுவல் சிரிப்புடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். அமைதியை வெளிப்படுத்தி சாதிக்க முடியும். அன்பால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்கள் தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். புத்தி கூர்மை மேம்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிறுகு சிறுகு சேமித்த பணமும் செலவுக்கு பயன்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான உறக்கத்திற்கும் வழி அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்கள் அடுத்தவர் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்ற ஆலய வழிபாட்டினால் ஆதாயமும் கிடைக்க கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தாரின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. ஒரு முறைக்கு பலமுறை எதையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மை கொடுக்கும். பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். ஆனால் வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனமாக நீங்க இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுதும் வாகனங்களை செல்லும் பொழுதும் கண்டிப்பாக எச்சரிக்கை வேண்டும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுப்பீர்கள். அனைவரிடத்திலும் என்முகம் கொடுத்து பேசுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். பயப்பட வேண்டாம். நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். இந்த நாள் நீங்க சுக சௌக்கிய கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்ள கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களை கன்னிராசினியர்கள் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். என்று மாணவர்கள் தொடர்ந்து போராடுங்கள். வெற்றி நிச்சயம். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். மனோதைரியம் ஒரு பக்கம் கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காது. நினைத்தது கண்டிப்பாக நடக்க கூடுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்கள் செயல்பாடுகளில் கண்டிப்பாக வேகம் இருக்கும். எதிலும் புதுமை படிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. ஆராய்ச்சி தொடர்புள்ள பணிகளில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புது புது விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவு பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். தன்னம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கூடும். முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியுங்க. என்று உங்களால் கண்டிப்பாக சாதிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். அஸ்தம் திறமைகள் வெளிப்பட கொடுங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் இன்று மகிழ்ச்சியை கொடுக்குங்க. காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். பிடித்தமான வேலைகளை செய்து மனம் மகிழ்வீர்கள். துடிப்புடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இறை அருள் உங்களுக்கு மிகுந்து காணப்பட கொடுங்க. எண்ணல்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காது. தொடர்ந்து போராடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க. சித்திரை இரவு பகலாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்தி கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக்கி கொள்ள முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இந்த நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். நிர்வாகம் போன்ற விஷயங்களை தெளிவு பிறகு கூடும். எதிலும் உங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக கூடுங்க.
பெரிய பிரச்சனை எல்லாம் கூட கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். மனக்குழப்பம் எல்லாம் ஓரளவு இருக்காது. விடியும் பொழுதே நல்ல தகவலும் வந்து சேரக்கூடும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெரியவர்களின் ஆதரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தொழில் போட்டிகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். தேவையான நிதி உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்ளக்கூடும். அலுவலக வேலைகளில் தாமதம் கொஞ்சம் இருக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலனும் இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்த முடியும். யோகமான நல்ல பலனை பெற முடியும். பெண்கள் இன்று தெய்வீக சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். தெய்வத்திற்காக சிறு தொகையும் செலவிடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. புத்தி சாதுரியம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கின்றது. பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் வர கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று காதல் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலில் நீங்கள் பெரிய முடிவு எடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். ஆராய்ச்சி தொடர்புடைய பணிகளில் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று சாதிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும், கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெற்றி மீது வெற்றியை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய எண்ணெய் வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று நீங்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவது மிக நல்லது. சிறப்புடன் கண்டிப்பாக உங்களால் ஈடுபட முடியும். வாழ்க்கை உங்களுக்கு வெற்றி பயணமாக அமைந்துவிடக் கொடுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவி செய்து கொடுப்பார்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உடைய பொருளாதாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இன்று நீங்கள் அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. இன்று உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடும். நட்பாலும் நல்லது நடைபெறக்கூடும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். உடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். அன்பும் பண்பும் மிகுந்து காணப்பட கொடுங்க. ஏற்றமான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கற்பனை வளம் மிதந்து காணப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். விசாகம். என்ற அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிர்வாகத்தை இன்று கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்னல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாளாக இருக்கும். நெருக்கடிகள் ஓரளவு தீர்ந்து மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிலும் உங்களால் ஜெயித்து விட முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன நிறைவு கூடும் நாளாக இருக்கக்கூடும். கற்பனை திறனும் இன்று உங்களுக்கு மிதந்து காணப்படக்கூடுங்க. எடுக்கும் முடிவுகளை எல்லாம் மிக தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடன் இன்று பணிகளை மேற்கொண்டு வெற்றி பாகை சூடுவீர்கள். இன்று நினைத்தது முடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நிம்மதி காணும் நாளாக இருக்க கொடுங்க. அஞ்சல் வழியில் உங்களுக்கு ஆச்சரியமான தகவல் ஒன்று வந்து சேரக்கூடுங்க. ஆடம்பர பொருட்களின் சேர்க்கையும் உருவாகக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக வெளிப்பட கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகக்கூடும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கையின்றி ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கக்கூடும். முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. பெண்கள் இன்று உயர்வுக்கு வழி உண்டாகக்கூடும். கண்டிப்பாக பெண்கள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் எதையும் யோசித்து பேசுவது நல்லது. குழப்பம் அடைய வேண்டாம். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக அமையுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டிரம் முடியட்டும். இன்று காதல் போன்ற விஷயங்களில் குழப்பமே மிஞ்சும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். காதல பொறுமை காப்பது மிக நல்லது. அவசரம் மட்டும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். வேண்டாத வீணான விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு
இன்று மகிழ்ச்சி பொங்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று எதிலும் உங்களுக்கு பொறுமை வேண்டும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் எதிலும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். யாரையும் நீங்கள் கடுமையாக விமர்சனம் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றில் இருக்க பாருங்கள். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். அனுஷம். இன்று பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் நடக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. நிறைவேறாத பணிகளை நிறைவேற்றி விட முடியுங்க. இன்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களிலும் நாட்டம் செல்ல கொடுங்க. அன்பை இன்று பரிமாறிக்கொள்வீர்கள். அற்புதமாக இதில் மீட்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல புரிதல் உணர்வு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பழக வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்பட வேண்டியிருக்கும். அவசர முடிவுகளை நீங்கள் முக்கியமாக தவிர்த்து விட வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் அலட்சியம் மட்டும் தயவு செய்து காட்ட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றத்தையும் இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விட முடியுங்க. இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத வகையில் தனலாபம் ஏற்படக்கூடும். இல்லம் தேடி இனிய கனவுகள் வரக்கூடுங்க. வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். செய்தொழில் உங்களுக்கு மேன்மையும் உயர்வும் கிட்டுங்க. திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் கொஞ்சம் உண்டாகும். கவனமாக எதிலும் இருந்தால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும். பணம் வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கக்கூடும். இன்று உங்களுக்கு தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. தேவையான விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் குழப்பமான மனதிலிருந்து விடுபடுவீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் கூட நல்ல விஷயங்களை நோக்கி செல்ல கொடுங்க. உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. நெருக்கடியான நேரத்தில் காதல் வெற்றி அடையுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு சுமூகமான உறவு வெளிப்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். தொலைந்து போன பொருட்களும் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். இன்று வெற்றி பாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல மாட்டீர்கள். இன்று நீங்க நினைத்ததை கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். முடியாத காரியத்தையும் கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். உத்திராடம். தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். தந்தையிடம் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நிர்வாகத்தை நல்ல முறையில் சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று பொது விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சமூக பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். வீண் விவகாரங்கள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். விருந்தினர் வருகையால் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஒரு பக்கம் உருவாக கூடும். பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும்.
விழிப்புணர்ச்சியுடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. உறவு கொஞ்சம் பகையாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உண்டாக கொடுங்க. வெற்றிக்காக கடுமையாக போராட முடியும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுவதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகள் ஓரளவு கண்டிப்பாக தீருங்க. எதுவும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் மட்டும் வேண்டாம். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் படிப்படியாக விலகி செல்லக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுக்க முடியும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து ஓரளவு வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்பத்துடன் இங்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி வாகையும் சூடுவீர்கள். ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் செல்லக்கூடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். காதலும் முடிவெடுக்கும் போது தெளிவு இருந்தால் போதும். என்று மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவர்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிக் கொள்ள முடியுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று காலப்போக்கில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. குழப்பமில்லாத பணிகளை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து இன்று பொழுதை கழிப்பீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்பம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நிறைவேறாத காரியத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்க முடியுங்க. சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. திருவோணம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாகும். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். துடிப்புடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். இன்று நீங்கள் சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழ்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று ஓரளவு உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வங்கி சேமிப்பு கண்டிப்பாக உயரக்கூடும். கடித அனுகூலமும் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. பிற இனத்தாரின் ஒத்துழைப்பும் இன்று கிடைக்கக்கூடும். மாலையில் வரக்கூடிய தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்று இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லையும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிர்வாக திறமையும் இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். தேவையான முயற்சிகள் இருந்தால் கண்டிப்பாக எளிதில் வெற்றி பெற முடியுங்க. எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்கள் அனைத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் இன்று நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள முடியுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதை கூடிவிடுங்க. எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து முன்னேற எடுக்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நன்மைகள் ஓரளவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிலும் நம்பிக்கை கொள்வீர்கள். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. முடிவு காணும்பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டும். காதலை இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவு செய்ய வேண்டும். சிந்தனையை நீங்கள் ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. மாணவர்கள் இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு.
அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்கள் சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். அடுத்துடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். அபாரமான நினைவாற்றல் வெளிப்பாடு கொடுங்க. இன்று நீங்க சாதனைகளை எல்லாம் கண்டிப்பாக முறியடிப்பீர்கள். எல்லோரும் மனதிலும் இன்று இடம் பிடிப்பீர்கள். பிடித்தமான வேலைகளையும் செய்து மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். காரியங்களை கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனம் கொஞ்சம் திடகார்த்தமாக இருக்க கொடுங்க. இன்று நீங்க நினைத்த வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக இதில் மீட்டுப்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். போராட்டாத்தி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. காரியங்கள் ஓரளவும் சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகளும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நிம்மதியான வாழ்க்கையை இன்று நீங்க வாழ்வீர்கள். அற்புதமாக இதில் மீடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இடைவிடாமல் எதிலும் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். சிறுக சிறுக எதையும் சேமித்து செலவழிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நுட்பமான அறிவு வெளிப்பட கொடுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். என்ற அபாரமான நினைவாற்றல் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். புத்தி கூர்மையும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றங்களும் ஏற்பட கொடுங்க. சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். மீனம் ராசினியர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடுங்க. வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படக்கூடும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. முறுவல் சிரிப்புடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்வீர்கள். நுட்பமான முறையில் எதையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். வழக்கம் போல் உங்களுடைய பணிகளும் சிறப்பாக இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அரசு அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடுங்க. அனுகூலமான நல்ல சூழலும் உண்டாகக்கூடும். இன்று காலம் கடந்து சில பணிகள் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுகபோக வாழ்க்கையை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாகன பழுது செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கும் காணப்படக்கூடுங்க. பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. மூத்த சகோதரருடைய உடல்நலத்தில் சிறு அக்கறை எடுத்துக்கொள்வதும் மிக நல்லது. இன்று நீங்க எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கூடுமான வரைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்று உங்களுக்கு திறமைகளால் சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் என்று குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. அவசரம் எதிலும் காட்ட வேண்டாம். பெண்கள் இன்று வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். இன்று காதல் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுவரைக்கும் பொறுமை வேண்டும். அதற்காக சந்தேக பார்வை எதுவும் வேண்டாம். இன்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் ஜெயிக்க முடியும். பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீக்கி மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி. என்ற இனிமைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிரிகள் என்று தவிடுபொடியாக கொடுங்க. நினைத்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழம் இருக்கின்றது. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். பொறுமை இருந்தால் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி. கவனக்குறைவாக எதிலும் ஈடுபடாதீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். எதிரிகள் இன்று இடம் மாறி போக கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாக திறனும் இன்று வெளிப்படக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரித்த முகம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடும்.
மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.